ஹைப்பா, குட் மார்னிங். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி சிம்பிளாக ஒரு கிச்சன் ரெடி பண்ணலான்னு ஐடியா. அதனால் ஆல்ரெடி இந்த கடப்பாக்கல் இருந்தது. சரி, 2 பக்கம் செங்கலை எழுப்பிட்டு நடுவில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு அதை மட்டும் பண்ணிடலான்னு பண்ணோம். அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிச்சன் செட் பண்ண போகிறோம். விறகடுப்பில் சமைச்சி சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும். ஹைப்பா, குட் மார்னிங். இந்த கிச்சன்லேயே சமைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? க்ளீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா? எனக்கு வந்து மண் அடுப்பில் சமைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சில நேரம் செய்வோம், வீடியோவில் எடுக்க மாட்டோம். சும்மா தரையில் மண் அடுப்பை வச்சு ஏதோ ஒன்று செய்வோம் நான்வெஜ்லாம் செய்யும்போது. இப்போ வந்து சரி அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம் பின்னாடி அப்படின்னு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, வாங்க பின்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்லாபு ஆல்ரெடி இருந்தது, ஓகேவா? அதை என்ன பண்ணால் செங்கல் போட்டு இப்படி ரெடி பண்ணியாச்சு. இங்கே ஒரு அடுப்பு செட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. நேற்று தான் பூசினாங்க, தண்ணி ஊற்றி விட்டுருக்கு. இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு டேப் இருந்தது. அதாவது எங்கே இருந்ததுன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அந்த டேப்பை கட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனை இது வழியாக இங்கே கொண்டு வந்திருக்கும். அது இங்கே ஒரு லைட்டாக லீக்கேஜ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும். இந்த வாஷ் பேஷன் ஆல்ரெடி ப்ளைனாகவே இருந்தது. இதாக வீட்டில் ஃபங்க்ஷன்னா எங்கே வேணால் குழாய்க்கு கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு வெளியே போகிற பைப்பு இதை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா, அப்படி அங்கே ஒரு ஓட்டைக்குள்ளே போயிடும். சும்மா சின்ன சின்ன கிண்ணம் கழுவுறதுக்கு, கை கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் துணிக்காய் வைக்கிறது அது இதுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். வெத்தலை கொடியெல்லாம் சூப்பராக வந்திருக்கா? ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் சமைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லைனாலும் ஓரளவு விறகடுப்பு சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாளாவது செய்யலாம் அவுட்டோர் கிச்சன் சொல்லிட்டு. இப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இன்னும் வந்து அடுப்பு இருக்குது, சிங்கிள் அடுப்பு இருக்குது. 2 அடுப்பு வாங்கலான்னு பிளானு. இங்கே இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல வால்பேப்பர்லாம் ஒட்டி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. 2 days முன்னாடியே அமேசானில் இந்த ஸ்டிக்கரை வந்து ஆர்டர் போட்டுட்டேன். என்னென்னா செங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, பிரிக்கு வச்சு அந்த மாதிரி தான். என் பொண்ணு நான் ஒட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சோடனே அவள் அழகாக சூப்பராக ஒட்டிட்டான். அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுலாம் நமக்கு வரவே வராது, அந்த பொறுமை கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டிக்கர் ஒட்டினா ஒட்ட முடியாமல் கிழிச்சு போட்டுருவேன். ஆனால் என் பொண்ணு நீட்டாக அழகாக ஒட்டிட்டா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நின்று பார்த்துட்டே இருந்தேன் நான், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. செவுரு மாதிரியே. இப்போ வந்து அடுத்து என்னென்னா, அந்த மேடை மேலே வந்து நம்ம வந்து அம்மிக்கல் வைக்கணும். என் பொண்ணு நான் தூக்குறேம்மான்னு சொன்னால், சரி 2 பேர் தூக்கலாம். இல்லை சின்னது தானே நான் தூக்கிடுவேன்னு சூப்பராக எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டா பாருங்கள். தூக்கிட்டு வந்து மேடை மேலே வச்சாச்சு. அந்த கடப்பாக்கல்லாம் வெயிட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியாவது அம்மியில் அரைக்கிறோமான்னு பார்க்கலாம். அழகாக கொண்டு வந்து சூப்பராக அது மேலே நல்லா செட் ஆயிருச்சு. சரி, கழுவக்குள்ள வசதியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு அந்த வாஷ் பேஷன் கிட்டேயே இதையும் பக்கத்தில் வச்சாச்சு. குழவி ஃபஸ்ட்டு அம்மியை ஏற்றியாச்சு. நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா சூப்பராக நம்ம செட் பண்ணிடலாம். ஜென்ரலாக என்ன வேணுமோ அந்த பொருளாக மட்டும்தான் வைக்க போகிறோம். சமைக்க மற்ற பொருளாக உள்ளே இருக்கட்டும், தேவையானது மட்டும். அதாவது கடுகு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், தூளுப்பு, கல்லுப்பு இது மட்டும் வெளியே வச்சுக்கலாம். மற்றது செய்யும்போது கிச்சன் இந்த பக்கம் கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா இந்த கிச்சனு, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து என்னென்ன எடுத்து வைக்கணும்னு ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு வச்சேன். எப்பவுமே உள்ளே இருக்கும்போதே மாற்றிட்டே இருப்பேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதில் வச்சேன், அதில் வச்சேன், மாற்றி இது பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் முன்னாடி நகர்த்திட்டு இப்போதைக்கு இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னா எதுவும் வாங்கலை. மசாலா பெட்டி பாருங்கள், உள்ளே கொஞ்சம் இருக்குன்னா இந்த கண்ணாடி குட்டி குட்டி டம்ளர்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். கடுகு, மிளகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் சும்மா எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. இது வந்து மஞ்சத்தூள். இந்த மூடி டைட்டாக தான் இருக்குது, அதாவது டைட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குப்பா. பின்னாடி வந்து அடுப்புக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருந்தது. என்ன பண்ணால் ஒரு 3 செங்கலை லைனாக கொண்டு வந்து அடுக்கிட்டு ஃபஸ்ட்டு வேறு இதில் வச்சுருந்தேன், கல்லுப்பு, தூளுப்பு. அப்புறம் இப்படி வைக்கலான்னு சொல்லிவிட்டு பின்னாடி செங்கலை ஒரு லைன் கொடுத்து அழகாக மணி பிளான்ட்டு, கண்ணாடி பாட்டில், ஆயில், மிளகாத்தூள், தூளுப்பு, கல்லுப்பு, மசாலா பெட்டி எல்லாமே இந்த ஆர்டரில் வச்சுட்டேன். அதெல்லாம் கல் மேலே வச்சுட்டு சூப்பராக அடுக்கியாச்சு.
மணி பிளான்ட்டு, பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சுருக்க ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலான்னு, இது சமைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டு அதுலேருந்து எடுத்துக்கலான்னு பானையெல்லாம் உள்ளேருந்து எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு லாந்தர் விளக்கு மாதிரி இருந்தது. என்ன பண்ணால் அதையும் வந்து அந்த குழாய் பைப்போட சும்மா கட்டி தொங்க விட்டுட்டு அதில் ஒரு செடியும் தொங்க விட்டாச்சு, நேச்சுரலாக இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஏதோ ஆசைப்பட்டு இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அடுப்பு தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த அடுப்பு என்னென்னா கீழே வந்து தரையோடு இருக்குது. அது வந்து சூடெல்லாம் கொஞ்சம் இதுவாகும், சாம்பல் எல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த அடுப்புனா உள்ளுக்குள்ளேயே விழும், ஆனால் ரொம்ப அழுக்காக இருக்குது. காவி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுப்பை கழுவிட்டு அடிச்சிடலாம். இது உண்மை 150, வெளியெல்லாம் கேட்டேன் 250 350 ரொம்ப சொன்னாங்க. ஒரு 6-7 கடை விசாரிச்சுட்டேன். ஆன்லைனில் கூட சாதாரண அடுப்பு வந்து 399. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. இந்த அடுப்பு வந்து 100 ரூபா, சின்னது. சரி இதுக்கு 2ஆக வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். அந்த அடுப்பு வந்து பொங்கல் வைக்கிற அடுப்பு, மண்ணில் வச்சு பொங்கல் வைக்கிறேன். சரி அதனால் அது இருக்கட்டும், இந்த 2 அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். காவியும் வாங்கிட்டேன். அடுப்பை கழுவிட்டு நல்லா சூப்பராக காவி அடித்து விட்டுக்கலாம் புதுசு மாதிரி. நல்லா சுத்தமாக நார் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். நல்லா காவி பொடி வச்சு நல்லா இது பண்ணோன்னா அடுப்பு புது அடுப்பு தான்ப்பா, ஆனால் தூசியாக இருந்தது, பளபளன்னு ஆயிடுச்சு காவி கலரில். காவி வாங்கிட்டு வந்தேன். அடுப்புக்கெல்லாம் பூசிட்டேன். அப்படியே புகை பிடிச்ச கருப்பு பானெல்லாம் இருந்தது, இதுக்கெல்லாம் சும்மா உள்பக்கம் இல்லாமல் அடிப்பக்கம் மட்டும் பூசியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன், இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்ல, இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளைனாக இருந்தது, அதனால இந்த பக்கம் கொஞ்சம் இந்த காவியை பூசி விட்ருக்கேன். ஒரு ஷேப் நீட்டாக தெரியறதுக்காக. சும்மா தெரியல, திட்டு வாங்குவேனான்னு தெரியல. ஓகேவா, பூனெல்லாம் வந்து உருட்டாமல் இருக்கணும். பார்ப்போம், காலையில் பார்ப்போம். அவ்வளோதான்ப்பா, சூப்பராக செட் பண்ணியாச்சு. காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செட் பண்ண முடிஞ்சால் செட் பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல பண்ணிக்கலாம். நான் பின்னாடி கொஞ்சம் எனக்கு இடம் இருந்ததுனால சரின்னு என்னோடய ஆசையை வந்து இதில் இது பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி மண் அடுப்பில் சமைக்கணும், சாப்பிடணும். இப்போ வந்து வீடியோவும் போடணுன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.